வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. அலாவுதீன் இந்த பெயரை கேட்டதுமே நம்ம நினைவுக்கு வருவது ஒரு மாய விளக்கு, நீல நிற பூதம் மற்றும் வானில் பறக்கும் கம்பளம். ஆனா பல நூற்றாண்டுகளா இந்த உலகத்தையே வியக்க வச்ச இந்த மாயாஜால கதைக்கு பின்னாடி ஒரு டார்க் மிஸ்ட்ரியும் மறைக்கப்பட்ட நிஜமும் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நாம சின்ன வயசுல கேட்டு ரசிச்சு வந்த அற்புத விளக்கின் கதை 1001 இரவுகள், அதாவது அரேபியன் நைட்ஸ் புத்தகத்துடைய ஒரு பகுதியே இல்லைங்கிறது தான் முதல் பேரதிர்ச்சி. அப்படின்னா இந்த மர்மமான விளக்கின் கதை எங்கிருந்து தொடங்குச்சு? இதுவரைக்கும் யாரும் சொல்லாத உண்மையா கூட இருக்கலாம். உண்மையான அலாவுதீன் கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அப்போ உடனே அடுத்து வரும் கேள்வி, அப்போ அந்த மாய சக்திகள் கொண்ட விளக்கும் பூதமும் உண்மையிலேயே இருந்துச்சா? இதுக்கான பதில் கிட்டத்தட்ட 250 ஆண்டு காலமா ஒரு ரகசிய பெட்டியில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு மர்ம நாட்குறிப்புல நமக்கு கிடைச்சிருக்கு. அலாவுதீன் விளக்கின் பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை அவிழ்க்கும் ஒரு தேடல் தான் இந்த பதிவு. காலத்தின் பக்கத்தில் தொலைந்து போன ஒரு மனிதனின் வாழ்க்கையையும் அவர் உலகிற்கு விட்டு சென்ற ஒரு மாயாஜால புதிரையும் விரிவாக காண இந்த பதிவை முழுதாக பாருங்கள். கற்பனைக்கும் நிஜத்திற்கும் இடையே ஆன அந்த மெல்லிய கோட்டில் நாம் பயணிப்போம். இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். அலாவுதீன் கதையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச காமனான விஷயம் அரேபியன் நைட்ஸ், அதாவது அரேபிய இரவுகள்னு சொல்லப்படுற கதை தொகுப்புல வர ஒரு பர்டிகுலர் கிளை கதை தான் அலாவுதீனும் அற்புத விளக்கும். மிடில் ஈஸ்ட்ல, அதாவது ஈரான், ஈராக், அரேபியா இந்த ரீஜியன்ல உருவான அரேபிய இரவுகள் கதை தொகுப்புல உருவாக்கப்பட்டது தான் அலாவுதீன் கதைன்னு எல்லோரும் நம்புறாங்க. இது ஆக்சுவலி பாதிக்கு பாதி ஒரு உண்மையான விஷயம்தான். ஆனா அலாவுதீனும் அற்புத விளக்கும் இந்த கதையுடைய உண்மையான ஆரம்ப புள்ளி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயமா தான் இருக்கு. ஹிஸ்டரிய புரட்டி பார்த்தோம்னா முதல்ல அலாவுதீனும் அற்புத விளக்கும், அலிபாபாவும் 40 திருடர்களும், இந்த ஃபேமஸான 2 ஸ்டோரியுமே பிரெஞ்சு மொழியில தான் எழுதப்பட்டிருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா 1712 பிரெஞ்சு ரைட்டர் ஆண்டன் கேலண்ட் தான் முதல்ல இந்த 2 கதையையுமே எழுதி பப்ளிஷ் பண்றாரு. கேலண்ட் இந்த கதைகளை ரிலீஸ் பண்றதுக்கு அப்புறம் தான் அரேபிய இரவுகள் கதை தொகுப்புல இந்த 2 கதைகளும் ஆட் ஆகுது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கேலண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கதை எங்கேயுமே வெளிவரல. அப்போ அலாவுதீனும் அற்புத விளக்கும் இந்த கதை பிரெஞ்சு ஆரிஜினை கொண்டதான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. கேலண்ட் எழுதி ரிலீஸ் பண்ண இந்த அலாவுதீன் மேஜிக்கல் ஸ்டோரி அவருடைய சொந்த கதையே கிடையாது. கேலண்ட் இந்த கதையை ரிலீஸ் பண்ணி பல ஆண்டுகள் கழிச்சு அவர் இறந்த பிறகு சரியா 250 வருடங்களுக்கு முன்னாடி வெளி உலகத்துக்கு தெரியாம ஒரு பெட்டியில அவர் பாதுகாப்பா வச்சிருந்த அவருடைய டைரி கிடைக்குது. அந்த டைரியை எடுத்து படிச்ச ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. அந்த டைரியில அப்படி என்ன எழுதி இருந்துச்சுன்னா, நான் ஆண்டைன் கேலன் ஒரு நாள் என் வாழ்க்கையில ஒரு விசித்திரமான மனிதரை நான் சந்திச்சேன். அவருடைய பெயர் ஹன்னா தியாப். சிரியால இருந்து பயணிச்சு பிரான்சுக்கு வந்திருந்த அந்த மனிதர் என்கிட்ட இந்த உலகத்திலேயே யாருமே கேட்டிடாத ஒரு அற்புதமான கதையை சொன்னாரு. அந்த கதை தான் அலாவுதீனும் அற்புத விளக்கும். இப்படி கேலண்டோடைய டைரி குறிப்பை வச்சு அந்த மர்மமான சிறிய பயணி தான் இந்த கதையை கேலண்டுக்கு சொல்லி இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் கேலண்ட் இந்த கதையை பிரெஞ்சு மொழியில எழுதி ரிலீஸ் பண்ணி இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பட் இந்த ஒரு கண்டுபிடிப்பை நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் ஹன்னா தியாப் அப்படிங்கிற சிரியன் டிராவலரே கேலண்டோடைய கற்பனை தான், மக்களை ஏமாத்த தான் இப்படி ஒரு விஷயத்தை கேலண்ட் எழுதி வச்சிருக்காருன்னு இவரை கிரிட்டிசைஸ் பண்றாங்க. பட் சரியா 200 வருடங்கள் கழித்து 1993 கேலண்டும் சிரியன் டிராவலர் ஹன்னா தியாபும் அவங்க வாழ்ந்த காலத்துல சந்திச்சதுக்கான முக்கியமான ஆதாரம் கேலண்டோடைய பழைய வீட்டுல கிடைக்குது.
அது ஹன்னா தியாப் தன் கைப்பட எழுதிய பயண குறிப்பு. இப்போ அது வேட்டிகன் லைப்ரரியில இருக்கு. அதுல கேலண்டோட நடந்த சந்திப்பையும் அவர் சொன்ன கதையையும் ஹன்னா தியாபே புட்டு புட்டு வச்சிருக்காரு. ஸோ இங்க கிளியரா தெரிகிற விஷயம் என்னன்னா, கேலண்ட் போய் சொல்லவே இல்லை. ஹன்னா தியாப் தான் இந்த கதையை முதல்ல கேலண்டுக்கு சொல்லி இருக்காரு. சரி, யார் இந்த ஹன்னா தியாப்? இவருக்கு எப்படி இந்த கதை தெரிய வந்தது? ஹன்னா தியாப் பத்தியும் சில குறிப்புகள் கேலண்டுடைய டைரியில இருக்கதான் செஞ்சுது. ஹன்னா தியாப் சின்ன வயசுலேயே தன்னுடைய தந்தையை இழந்தவர். தன் தாயோடு ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு புதையலை தேடுறதுக்காக ஒரு ஏமாத்துக்காரர் தியாபுடைய அம்மாவை ஏமாத்தி சிரியால இருந்து தியாபை கூட்டிட்டு போய் ஒரு ஆபத்தான குகைக்குள்ள தியாபை மாட்ட வச்சு அந்த நபர் தப்பிச்சு போயிடுறாரு. அந்த குகைக்குள்ள இருந்து தப்பிச்சு பல நாட்கள் பயணித்து தியாப் பிரான்ஸ் அடைஞ்ச போதான் பிரான்ஸ்ல ஃபேமஸான ரைட்டர் கேலண்டை சந்திக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் அலாவுதீனுடைய கதையை கேலண்டுக்கு தியாப் சொல்றாரு. இப்பவே சில பேருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகி இருக்கும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க இந்த கண்டென்ட்டை இன்னும் டீப்பா கவனிங்க. தியாபை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்க தியாப் சொன்ன அலாவுதீனும் அற்புத விளக்கும் அந்த கதையை நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். பழங்கால சீனாவில் ஒரு ஏழை தையல்காரருடைய மகனா பிறந்தவன் தான் அலாவுதீன். அவன் ஒரு உருப்படாத சோம்பேறி பையனா சுத்திக்கிட்டு இருந்தான். அவனுடைய அப்பா அவன் மேல இருக்கிற கவலையிலேயே இறந்து போயிட்டாரு. ஒரு நாள் மொராக்கோ நாட்டுல இருந்து வந்த ஒரு பெரிய மந்திரவாதி அலாவுதீனை தேடி வர்றான். அவன் தன்னை அலாவுதீனுடைய பெரியப்பான்னு பொய் சொல்லி நம்ப வைக்கிறான். ஆனா உண்மையிலேயே அந்த மந்திரவாதிக்கு அலாவுதீனுடைய ரத்தத்துல இருக்கிற ஒரு விசித்திரமான சக்தி தேவைப்பட்டுச்சு. அந்த குறிப்பிட்ட ரத்தம் இருக்கக்கூடிய அலாவுதீன் தான் ஒரு பெரும் புதையலை நெருங்க முடியும். அவன் அலாவுதீனை ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத மலைப்பகுதிக்கு கூட்டிட்டு போறான். அங்க நெருப்ப மூட்டி சில மர்மமான பொடிகளை தூவி மந்திரம் சொல்ல பூமி பிளக்குது. அடியில ஒரு பயங்கரமான குகை தெரியுது. அந்த மந்திரவாதி அலாவுதீன் கிட்ட ஒரு மோதிரத்தை கொடுத்து, இது ஆபத்து ஏற்படும் நேரத்துல உன்னை காப்பாத்தும். உள்ள போனேன்னா ஒரு பழைய விளக்கு உன் கண்களுக்கு தென்படும். அதை மட்டும் எப்படியாவது எடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்றான். அலாவுதீனும் உள்ள போறான். அங்க இருக்கிற விலை மதிப்பில்லாத ரத்தினங்கள் எதையும் தொடாம அந்த பழைய விளக்க மட்டும் எடுத்துக்கிட்டு வரான். ஆனா வெளியே வரும்போது குகை இடிந்து விடும் மாதிரி இருக்கு. அலாவுதீன் மந்திரவாதி கிட்ட தன்னை காப்பாத்தும்படி சொல்றான். ஆனா மந்திரவாதியுடைய கண்கள் விளக்கு மேல மட்டும்தான் இருந்துச்சு. அந்த விளக்க மறுபடியும் மந்திரவாதி கேட்டுக்கிட்டே இருக்கான். அலாவுதீனோ தன்னை காப்பாத்த சொல்றான். மந்திரவாதிக்கு தேவையானதோ விளக்கு மட்டும்தான். ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் பெருசா முத்தி போக அந்த மந்திரவாதி அலாவுதீனை குகைக்குள்ளேயே தவிக்க விட்டுட்டு போயிடுறான். ஆத்திரத்துல மந்திரவாதி போன பிறகு அந்த குகையுடைய வாயில் மொத்தமா மூடி போகுது. அலாவுதீன் அந்த குகைக்குள்ளேயே இருட்டுல 3 நாட்கள் சிக்கி தவிச்சான். அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மந்திர மோதிரத்தை அவன் தேய்க்கிறான். அதிலிருந்து ஒரு பயங்கரமான பூதம் வெளியே வருது. அந்த பூதத்துடைய உதவியால அலாவுதீன் அந்த குகைக்குள்ள இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த பிறகு அவனுடைய அம்மா அந்த பழைய விளக்க சுத்தம் செய்ய அதை தேய்க்கிறாங்க. அப்போதான் அந்த உண்மையான அதிசக்தி வாய்ந்த விளக்கு பூதம் வெளியே வருது. இது மோதிர பூதத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. அந்த பூதத்துடைய உதவியால அலாவுதீன் பெரும் செல்வந்தனா மாறினான். ஒரு நாள் அந்த நாட்டு இளவரசி பத்ருல் பதூர் அவங்க குளிக்க போறத யாருக்கும் தெரியாம அலாவுதீன் பார்க்கிறான். அவங்களுடைய அழகை பார்த்து மயங்கி எப்படியாவது அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு அலாவுதீன் நினைக்கிறான். அலாவுதீனுடைய அம்மா ராஜா கிட்ட போய் விலை உயர்ந்த கற்களை பரிசா கொடுத்து பெண் கேட்கிறாங்க. ராஜா சம்மதிச்சாலும் மந்திரி அவருடைய மகனுக்கு இளவரசிய கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்கிறாரு. அலாவுதீன் விளக்கு பூதத்தை பயன்படுத்தி மந்திரி மகனை பயமுறுத்தி அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தி கடைசியில அலாவுதீனே அந்த இளவரசிய கல்யாணம் பண்றான். பூதத்துடைய சக்தியால ஒரு பிரம்மாண்டமான அரண்மனையை கட்டி அவங்க வாழ்ந்துகிட்டு வராங்க. ஆனா கதை இங்கதான் ஒரு பெரிய திருப்பத்தை சந்திக்குது. அந்த மொராக்கோ மந்திரவாதி அலாவுதீன் சாகலன்னு தெரிஞ்சுக்கிட்டு
எடுத்துட்டு மறுபடியும் கதைக்குள்ள திரும்ப வர்றான். பழைய விளக்குக்கு பதில் புது விளக்கு தர்றேன்ட்டு ஒரு வியாபாரி மாதிரி வேஷமிட்டு கூவிக்கிட்டே தெருவுல வர்றான். விவரம் தெரியாத இளவரசியோ அலாவுதீனுடைய அந்த மாய விளக்க கொடுத்துட்டு ஒரு புது விளக்க வாங்கிக்கிறாங்க. விளக்கு கிடைச்சதும் மந்திரவாதி பூதத்தை ஏவி அலாவுதீனுடைய அரண்மனையையும் மனைவியையும் அப்படியே ஆப்பிரிக்காவுக்கு கடத்திட்டு போயிடுறான். அலாவுதீன் இப்போ மறுபடியும் ஏழையாகிறான். ஆனா அவன்கிட்ட அந்த மந்திரவாதி முன்னாடி கொடுத்த அந்த மந்திர மோதிரம் இன்னும் அப்படியே இருந்துச்சு. அந்த மந்திர மோதிரத்தை பயன்படுத்தி பூதத்துடைய உதவியால அவன் ஆப்பிரிக்காவுக்கு போறான். அங்க இளவரசியை சந்திச்சு ஒரு திட்டம் போடுறான். இளவரசி அந்த மந்திரவாதிக்கு மயக்க மருந்து கலந்த மதுவை கொடுத்து அவனை மயக்கத்துல விழ வைக்கிறாங்க. அலாவுதீன் அந்த மந்திரவாதியுடைய தலையை துண்டிச்சு கொன்னுட்டு விளக்க தனக்கு மறுபடியும் சொந்தமாக்குறான். அரண்மனையை மீண்டும் சீனாவுக்கே கொண்டு வராங்க. ஆனா இதோடையும் கதை முடியல. இந்த மந்திரவாதிக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் அண்ணனை விட ரொம்ப ஆபத்தானவன். அவன் பழி வாங்க வர்றான். அவன் ஒரு புனிதமான மூதாட்டி மாதிரி வேஷம் போட்டுட்டு இளவரசியை ஏமாத்தி அரண்மனைக்குள்ள நுழைகிறான். அந்த தீயவன் அலாவுதீனை கொல்ல பார்க்கும் போது விளக்கு பூதம் அலாவுதீனை எச்சரிக்குது. அலாவுதீன் அந்த போலி மூதாட்டியை கண்டுபிடிச்சு அவனையும் கொன்னு முடிக்கிறான். இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகுதான் அலாவுதீன் நிம்மதியா ராஜா ஆகிறான். இப்படியா தியாப் சொன்ன அலாவுதீன் கதை முடிவுக்கு வருது. இங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தியாபுக்கும் தியாப் சொன்ன கதையில வர்ற அலாவுதீனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அலாவுதீன், தியாப் ரெண்டு பேருமே தந்தைய இழந்தவங்க. ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட நபரை நம்பி புதையலை தேடி சொந்த நாட்டுல இருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே குகைக்குள்ள சிக்கி தப்பிக்கவே முடியாத அந்த குகையில இருந்து ஏதோ ஒண்ணு பண்ணி வெளியே வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், பிரெஞ்சு ரைட்டர் கேலன் தியாபை சந்திக்கும் போது தியாபுடைய கையில ஒரு விசித்திரமான எண்ணெய் விளக்கு இருந்ததாவும் மென்ஷன் பண்ணி இருக்காரு. தியாப் அப்படிங்கிற ஒரு மனிதன் இருந்தது உண்மை. அவன் கையில எண்ணெய் விளக்கும் இருந்தது உண்மை. அலாவுதீன் கதை முதல்ல தியாப் தான் சொல்றாரு. இப்போ இங்க இருக்கிற கேள்வி என்னன்னா, இது ஏன் அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் சொந்த கதையா இருக்கக்கூடாது? பூதம், ஜீனி, மாய விளக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உண்மை ஒண்ணுதான். அலாவுதீனும் அற்புத விளக்கும் இந்த கதையுடைய ஆரிஜின். இது உருவாக காரணமாக இருந்தவர் ஹன்னா தியாப். தியாப் தான் இந்த கதையுடைய துவக்க புள்ளி. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கதை வரலாற்றுல எங்கேயுமே பதிவு செய்யப்படவே இல்லை. சரி, விளக்கு இருந்தது, அலாவுதீன் இருந்தாரு, இது எல்லாம் உண்மைனாலும் அந்த ஜீனி, அந்த பூதம் எங்க? இந்த கேள்விக்கும் அரபு மக்களோட நம்பிக்கைகள்ல இருக்கிற ஜின்களை இந்த பூதத்தோட அவங்க ஒப்பிட்டு சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் 80ஸ்ல வந்த அலாவுதீனும் அற்புத விளக்கும்ல ஆரம்பிச்சு 2000ஸ்ல மை டியர் பூதம்க்கு அப்புறம் அடுத்து தமிழ்ல ரிலீஸ் ஆக போற ஜீனி படம் வரைக்கும் பல டிகேட்ஸ் கடந்தும் இந்த மேஜிக்கல் ஸ்டோரிக்கான மவுஸ் மட்டும் குறையவே இல்லை. இந்த மந்திரம், பூதம், விளக்கு இத பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அலாவுதீன் கதை உண்மையான கதையா இருக்க வாய்ப்புகள் இருக்க முடியுமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுபோல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.